நியூஸ் 7 தமிழின் என் தமிழ்நாடு செய்தி தொகுப்பிற்காக ஸ்ரீவித்யா கந்தசாமி. என் தமிழ்நாடு. உளுந்து பயிர் அழுகியதால் மனைமுடைந்த விவசாயி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் கோயில் பகுதி விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள பிள்ளையார் தாங்கல் சாவடி கிராமத்தை சேர்ந்த சுந்தரக்கண்ணு விவசாயி 2 ஏக்கர் நிலம் குத்தகைக்கு எடுத்து மானாவாரி பயிரான உளுந்து பயிரிட்டு வந்துள்ளார். இதற்காக அவர் தனியார் வங்கியில் 50,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காலம் தவறி பெய்த கனமழையினால் உளுந்து பயிர் முற்றிலும் அழுகியுள்ளது. இதனால் மிகுந்த மனவேதனை அடைந்த அவர் வங்கிக் கடனை எவ்விதம் திருப்பி செலுத்துவது என்ற மனநிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் தெரிவித்தனர். வங்கிக் கடனுக்காக விவசாயி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் 2 பெண்கள் அடுத்தடுத்து பறவை காய்ச்சல் நோய் பாதிப்பால் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து அப்பகுதி மக்களுக்கு மாவட்ட சுகாதார குழுவினர் சிறப்பு சிகிச்சை அளித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சந்தப்பேட்டை பகுதியில் உள்ள 22 நபர்கள் அண்மையில் கேரள மாநிலத்திற்கு சுற்றுலா சென்று வந்துள்ளனர். இதில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நாகம்மாள் என்ற பெண்ணிற்கு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தபோது அவருக்கு பறவை காய்ச்சல் நோய் பாதிப்பு இருந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதேபோன்று சுற்றுலா சென்று உடல்நலம் பாதிக்கப்பட்ட விஜயா என்பவரும் உயிரிழந்ததால் அப்பகுதி மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மாவட்ட சுகாதார மருத்துவ குழுவினர், நகராட்சி பணியாளர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு நோய் தடுப்பு மருந்துகளை அளித்து வருகின்றனர். மேட்டுப்பாளையத்தில் யானைகள் நலவாழ் முகாமிற்கான துவக்க பணிகள் தீவிரமடைந்துள்ளது. இந்து அறநிலையத்துறை மற்றும் வனத்துறை சார்பில் பவானி கரையில் முகாம் திட்ட வேலைகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தேக்கம்பட்டி என்னும் பவானி கரையோர பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தின் கோவில்கள் மற்றும் திருமடங்களுக்கு சொந்தமான யானைகளுக்கான சிறப்பு புத்துணர்வு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இறுதி வாரத்தில் துவங்கி ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் இந்த யானைகளுக்கான முகாம் 48 நாட்கள் நடைபெற்று நிறைவடையும். இந்த ஆண்டு முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவையொட்டி முகாம் துவங்குவதற்கான பணிகள் தாமதமாகின. இந்நிலையில் தற்போது மீண்டும் யானைகள் நலவாழ்வு முகாம் துவக்குவதற்கான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்து அறநிலையத்துறை சார்பில் முகாம் அமையவுள்ள பகுதியில் யானை பாகன்கள் தங்க தற்காலிக கூடாரங்கள் மற்றும் சமையலறை கூடம் அமைக்கும் பணிகளும், யானைகளை கட்டி வைக்கும் இடங்களை JCB இயந்திரங்கள் உதவியோடும் சுத்தப்படுத்தும் வேலைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் யானைகள் முகாம் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடங்குளம் 2வது அணு உலையில் இன்னும் 1 மாதத்திற்குள் வணிக ரீதியிலான மின் உற்பத்தி தொடங்கும் என வளாக இயக்குநர் சுந்தர் தெரிவித்துள்ளார். கூடங்குளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல் அணு உலையில் மார்ச் மாதம் 2வது முறையாக எரிபொருள் நிரப்பும் பணி தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். 3வது மற்றும் 4வது அணு உலைகளின் கட்டுமான பணிகள் மார்ச் மாதத்தில் தொடங்கப்படும் என்றும், கூடங்குளத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறும் மோசடி நபர்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்றும் கூறினார். முறையான தேர்வுகள் மூலமே காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் கூடங்குளம் அணு உலை வளாக இயக்குநர் சுந்தர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரப்பர் விலை வீழ்ச்சியை தடுக்கும் வகையில் வெளிநாடுகளிலிருந்து ரப்பர் இறக்குமதி செய்வதை தடுப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு ரப்பர் தோட்டங்கள் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வருவதை கருத்தில் கொண்டு தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கீரிப்பாறை அரசு ரப்பர் தோட்டத்தில் மரங்களை ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது,
நஷ்டத்தில் இயங்கி வரும் அரசு ரப்பர் கழகம் லாபத்தில் இயங்க செய்ய வேண்டியவை குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாகவும் கூறினார். ரப்பர் விலை வீழ்ச்சியை தடுக்கும் வகையில் வெளிநாடுகளிலிருந்து ரப்பர் இறக்குமதி செய்வதை மத்திய அரசுடன் கலந்து அதனை பேசி தடுப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். வால்பாறை பகுதி காப்பி தோட்டத்திற்குள் உயிரிழந்து கிடந்த பெண் யானை குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வால்பாறையை அடுத்துள்ள வரட்டுப்பாறை எஸ்டேட்டில் நேற்று பணிக்கு தொழிலாளர்கள் சென்றபோது துர்நாற்றம் வீசியுள்ளது. இதையடுத்து அப்பகுதிக்கு தொழிலாளர்கள் சென்று பார்த்தபோது யானை ஒன்று அழுகிய நிலையில் இறந்து கிடந்தது கண்டறிந்து வனத்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த வனத்துறை அலுவலர் சந்திரன், கால்நடை மருத்துவர் மனோகரன் ஆகியோர் இறந்து கிடந்த யானையை ஆய்வு மேற்கொண்டனர். இறந்த பெண் யானைக்கு 40 வயதிற்கு மேல் இருக்கும் எனவும் யானை இறந்து 10 நாட்கள் ஆகி இருக்கக்கூடும் எனவும் தெரியவந்தது. மேலும் குடல் புண் காரணமாக ஜீரண சக்தியின்றி உயிரிழந்திருக்கக்கூடும் எனவும் மருத்துவர் மனோகரன் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழக ராணுவ வீரர்கள் 2 பேரின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், காஷ்மீர் பனிச்சரிவில் தஞ்சாவூரை சேர்ந்த இளவரசன், மதுரையை சேர்ந்த சுந்தரபாண்டி ஆகிய 2 ராணுவ வீரர்கள் சிக்கி உயிரிழந்த செய்தியை அறிந்து தான் மிகுந்த துயரமும் மனவேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு தனது இரங்கல்களையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். மேலும் 2 ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாயை உடனடியாக நிவாரணமாக வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மின்சாரம் தாக்கிய சிறுமியை உறவினர்கள் விறகு கட்டையால் தாக்கி காப்பாற்றியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள எர்ணம்பட்டி கிராமத்தில் 8 வயது சிறுமி ஹரிணி தவறுதலாக அப்பகுதி மின் கம்பத்தினை தொட்டபோது மின்சாரம் தாக்கியுள்ளது. இதனை அறிந்த உறவினர்கள் உடனடியாக அருகில் உள்ள விறகு கட்டையால் தாக்கி சிறுமியை மீட்டுள்ளனர். இதனால் இடது கை முறிந்து காப்பாற்றப்பட்ட சிறுமி உடனடியாக திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மின் வயர்களை கொண்டு தெருவிளக்குகள் எரிய வைக்கப்படுவதாகவும் இதனை அகற்றி சுவிட்சுகள் பொருத்திட வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூரில் தாழ்த்தப்பட்ட இளம் பெண் கொலை செய்யப்பட்டது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என மாதர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழமாளிகை கிராமத்தை சேர்ந்த நந்தினி கடந்த 14ஆம் தேதி அப்பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் இந்து முன்னணியை சேர்ந்த மணிகண்டன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கொலை நடந்து 14 நாட்களுக்கு மேலாகியும் குற்றவாளிகளை போலீசார் கைது செய்யவில்லை என்பதை கண்டித்து அரியலூரில் மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கொலை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த வழக்கிலே மிக முக்கியமான குற்றவாளியான இந்த மாவட்டத்தை சார்ந்த மணிகண்டன் என்ற இந்து முன்னணியினுடைய தலைவர் மற்றும் அவனுடைய கூட்டாளிகள் இந்த கொடூரமான கொலையை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த குழந்தை ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்திருக்கிறார் என்பது கொடுமையிலும் கொடுமை. இவ்வளவு ஒரு மோசமான கொலை குற்றவாளிகளை கைது செய்வதற்கு காவல்துறை ஏன் இவ்வளவு தாமதம் செய்தது என்பது எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தேங்காய் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் விற்பனை சரிந்து வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு பொள்ளாச்சி, பேராவூரணி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தேங்காய்கள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் காங்கேயம் பகுதியில் தேங்காய்கள் புதுவரவாக வியாபாரிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் கடந்த மாதம் 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தேங்காய் விலை தற்போது 2 மடங்கு உயர்ந்து 25 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தேங்காய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் விற்பனை சரிந்துள்ளதாக கூறும் வியாபாரிகள்
மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். டன்னு 16,000 விற்ற டன்னு இன்றைக்கி 31,000 விற்கிது. கொள்முதலும் எங்களால் பண்ண முடியல. ஆனால் இதை நம்பி இருக்கிற தேங்காய் வியாபாரிகளாம் ரொம்ப பயங்கரமான பாதிப்பில் இருக்கும். வியாபாரிகளுக்கு ரொம்ப பாதிக்கிற மாதிரி விவசாயிகளுக்கு சுத்தமாக ரேட்டு கிடைக்க மாட்டாங்க. ஆனால் இதில் மத்திய அரசும் மாநில அரசும் இதை நடவடிக்கை எடுத்து அந்த கொப்பரை பதுக்கலையும் தேங்காய் பதுக்கி வைக்கிறதையும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எங்கள் வியாபாரியும் விவசாயிகளும் காப்பாற்ற முடியும். மாற்று பகுதியினருக்கு பழங்குடியின சான்றிதழ் வழங்குவதை கண்டித்து திருவண்ணாமலை தண்டராம்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தை இந்து மலையாளத்தினர் முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் தானிப்பாடி அடுத்துள்ள மலையனூர் ஊராட்சியை சேர்ந்த மலையனூர், குபேரப்பட்டினம், மோதக்கல், ரெட்டிப்பாளையம், மேல்பாச்சார் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்களுக்கு பழங்குடியினர் சான்று வழங்கிட வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். இவர்களுக்கு மலைக்குறவர் சான்றிதழ் வழங்கக்கூடாது என வலியுறுத்தி அருவங்காடு உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த மலைக்குறவர் மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் தண்டராம்பட்டு வட்டாட்சியர் சஜேஷ் பாபுவிடம் வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் தண்டராம்பட்டு அரூர் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் வட்டாட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். மத்திய பட்ஜெட்டில் விவசாயிகளின் எதிர்பார்ப்புகள் குறித்து நியூஸ் 7 தமிழுக்கு பொதுமக்கள் அளித்த கருத்துக்களை பார்க்கலாம். மத்தியில் பட்ஜெட் என்பது அறிவிக்க இருக்கிறார்கள். அந்த அறிவிப்பிலே தமிழகத்திற்கு வறட்சி நிவாரண நிதி என்பது கூடுதலாக ஒதுக்கப்பட வேண்டும். அதேபோல் வறட்சி பாதித்த மாநிலங்களாக இருந்தாலும் சரி அல்லது மதுரை மாவட்டமாக இருந்தாலும் சரி மாநிலம் முழுவதற்கும் வறட்சி நிவாரண தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். அதேபோல் கடன்கள் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும். விவசாயிகள் தேசிய வங்கியில் கூட்டுறவு வங்கி நகைக்கடன்லாம் நிறைய வாங்கி இந்த வருஷம் விளையாதனால கட்ட முடியலை. அதனால் அந்த கடன்களை முழுவதும் தேசிய வங்கியில் வாங்கிய குறுகிய கால கடன், நீண்ட கால கடன், நகைக்கடன் அனைத்தையும் முழுமையாக மத்திய அரசு ரத்து செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதிகப்படியான விவசாயிகள் மாரடைப்பாலும் தன்னுடைய விவசாயிகள் பாதிக்கப்பட்ட மன உளைச்சலாலும் இறந்துட்டாங்க. இறந்தவங்க குடும்பத்துக்கெல்லாம் மத்திய அரசாங்கம் அதிகப்படியான நிதி உதவி அந்த குடும்பத்துக்கு அளிக்கணும்னு நினைக்கிறோம். மேலும் விவசாயிகள் வாங்கின பயிர்க்கடன் மற்றும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்கிறதுக்கான வழிவகை இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சா மிக நல்லா இருக்கும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதாவது நதிநீர் இணைப்பு கண்டிப்பாக தேவை. போன ஆண்டு விளைஞ்ச அனைத்து விவசாயிகளுக்குமே இந்த ஆண்டு நிவாரணம் கொடுக்கணும். பட்ஜெட்டில் நிவாரணம் கொடுக்கணும். அதுக்கு மத்திய சர்க்கார் அதுக்கு ஆவணம் செய்யணும். ஏன்னா போன வருஷம் மழை பெஞ்சு நட்டான், இந்த வருஷம் நட முடியல. அப்போ அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? அப்போ நட்டவனுக்கு தான் கொடுக்கணுன்றதா இருக்கக்கூடாது. அனைவருக்குமே நிலமளவு அனைவருக்குமே மத்திய பட்ஜெட்லேருந்து பணம் ஒதுக்கணும். ரொம்ப மன உளைச்சலுக்கு விவசாயிகள்லாம் ரொம்ப அழிஞ்சிருக்கிறதுனால உயிரிழப்பை தடுக்கிறதுக்கும் மக்களை காப்பாற்றுறதுக்கும் மத்திய மாநில அரசு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணி விவசாயிகளை காப்பாற்றணும். தமிழகத்தில் ஆற்று நீர், கிணற்று நீர் பாசனங்களை நம்பியுள்ள நன்செய், புன்செய் நிலங்கள் ஒருபுறம் இருக்க மழை நீரை மட்டுமே நம்பியுள்ள மானாவாரி பூமி, கரிசல் பூமி, சிறு தானியங்களை மட்டுமே விளையும் இந்த மண்ணின் விவசாயிகளின் வாழ்க்கையை விவரிக்கும் செய்தி தொகுப்பு இது. இது கருத்த நிறம் கொண்ட வறண்ட பாலைவன பூமி என்று அழைக்கப்படும் கரிசல் காட்டு பகுதி தென் தமிழகத்தில் தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களை உள்ளடக்கி பறந்து விரிந்து கிடக்கும் நீராதாரம் ஏதுமற்ற சுட்டெரிக்கும் பெரும் நிலப்பரப்பு இது. இந்த நிலப்பரப்பை எந்த நதியும் ஓடி நனைத்துச் சென்றதில்லை. இந்த நிலத்தில் பயிரிட்டு மகசூல் எடுத்தல் என்பது இயற்கையோடு போராடி வெற்றி பெற்றால்தான் உண்டு. அத்தகைய கடும் சூழலில் வாழ்பவர்கள்தான் கரிசல் காட்டு மக்கள். வண்டியிலே ஏலேலோ பஞ்சு பொதி வலது வரும் ஏலேலோ சாட்ட கம்பு ஏலோ பஞ்சு பொதி
வலது வரும் ஏலேல சாட்ட கம்பு ஏலல்லோ. வைகையும் காவேரியும் தாமிரபரணியும் கடந்து செல்லும் பகுதியே இன்றைக்கு போதிய நீரின்றி விவசாயம் பொய்த்து போனதென்றால் மானாவாரி விவசாய பூமி என்று அழைக்கப்படும் பருவமழையை மட்டுமே நம்பியுள்ள இந்த வானம் பார்த்த கரிசல் பூமியின் விவசாய வாழ்க்கையானது எந்த சொல்லிலும் விவரிக்க முடியாத பெரும் சோகத்தை நிரம்ப கொண்டது. கம்பு, கேழ்வரகு, சாமை, குதிரைவாளி, சோளம், பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, உளுந்து, கொத்தமல்லி, மிளகாய், வெங்காயம் இன்னும் எண்ணற்ற பாரம்பரிய உணவு தானியங்கள் செழித்து விளைந்து வளம் குளித்த இந்த நிலம் இன்று சிறு விளைச்சலை பெறுவதற்கு கூட பரிதாபத்தோடு மன்றாடி நிற்கிறது இயற்கையிடம். பொண்ணு கேட்ட பொண்ணு எவ்வளவு நிலம் இருக்கு வேண்ட. முன்னாடியெல்லாம் வானம் பார்த்த பூமி தான். இந்த வெள்ளாமல் அப்படி விளையும். ஒரு ஏக்கருக்கு 6 கோட்டை கம்மம்புல் விளையும். மல்லி கோட்டையாக விளையும். சோளம், குருதவலி இப்படியெல்லாம் வீடு போட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு தெருவெல்லாம் போட்டிருக்காங்க அந்த காலத்தில். அப்படி விளைஞ்சிருக்கு. அதே நிலம் இருக்குது, ஆனால் வெள்ளாமை இல்லை. இந்த வருஷம் கரிசல்காட்டை பாருங்கள், உங்கள் கேமரா கூட பிடிச்சி பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை. உழுதன்னைக்கும் கிடக்கு, முளைச்சி கருகி போயும் கிடக்கு. இந்த வருஷம் நம்ம அனுபவத்தில் இப்படி ஒரு காட்டை நான் பார்த்ததில்லை. பருவமழை தப்பாமல் பெய்த முந்தைய காலகட்டங்களில் இந்த கரிசல் காடுகளில் மக்களுக்கான வேலைவாய்ப்புகள் பெருகி இருந்தது என்று சொல்லலாம். இன்றோ அந்த வேலைவாய்ப்புகள் ஏதுமின்றி கருவேல முள்மரம் வெட்டுவதற்கும் கரிமூட்டம் போடுவதற்கும் மத்திய அரசின் 100 நாள் திட்ட வேலைகளை மட்டுமே நம்பி சொற்ப ஊதியத்தில் பணிபுரிந்து தங்களது அன்றாட வாழ்க்கைப்பாட்டை கடத்தி வருகின்றனர். சொல்லிக்கொள்வது போல் இம்மக்களுக்கு வேறு எந்தவித மாற்று வேலை வாய்ப்புகளும் இந்த காடுகரைகளில் கிடையாது. மாதம் மும்மாரி மழை, ஒரு மாதத்துக்கு 3 மழை பெய்யும். இப்போ வருஷத்துக்கு 1 மழை கூட பெய்ய மாட்டேங்குது. 5 வருஷம் வெள்ளாமை காட்டில் கிடையாது. சரி, இப்போ வேலை வாய்ப்புனா இந்த பகுதியில் என்ன வேலை வாய்ப்பு? அதான் வேலை இல்லை, அதுதான் 100 நாள் வேலைக்கு வந்திருக்கோம். அதான் 100 நாளைக்கு இது என்னைக்கோ ஒரு நாளைக்கு காசு வரும், கைக்கு காசு கிடைக்காது. நீரின்றி தொழில் ஆதாரம் ஏதுமின்றி விளையாத விவசாய விளைநிலங்களை கைவிட்டு வாழ்வாதாரத்துக்காக குடும்பமாக வேற்று பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து செல்லும் அவல நிலையே அன்று முதல் இன்று வரை தொடர்கிறது இந்த கரிசல் பூமியில். இப்பொழுது இந்த மாதிரி கம்மம் பயிரெலாம் பாருங்கள் எப்படி கருகி போச்சுன்னு. விதைச்சி இந்நேரம் கருது பிறக்க வேண்டிய சீசன். இப்போ நல்லா கருது விளைஞ்சிருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு ஒரு 15 குண்டால் வரைக்கும் வரும். இப்போ ஏகப்பட்ட நஷ்டம். நீரற்று வெளிரி போன கரிசல் காட்டு விவசாயிகளின் வாழ்க்கையை சுட்டெரிக்கும் வெயிலால் பாளமாக பிளந்து போன இந்த கரிசல் காட்டு நிலத்தை காண்கிற போது நமக்கும் தாகம் எடுக்கிறது. நியூஸ் 7 தமிழ் சிறப்பு செய்திகளுக்காக சா ஜெகன். இனி எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். இந்திய இறையாண்மைக்கு எதிரான கருத்துகள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வெளிப்படத் தொடங்கியதாலேயே தாம் அதை விட்டு வெளியேறியதாக திரைப்பட இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழா இன்று ஆதி தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழின் வியூகம் நிகழ்ச்சியில் இணையாசிரியர் நெல்சன் சேவியருக்கு அளித்த நேர்காணலில் நடிகர் ஆதி பல்வேறு பரபரப்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சருடைய பதில் உரையில் இருக்கிற மிக முக்கியமான வாசகம், தமிழகம் முழுக்க நடைபெற்ற மாணவர் போராட்டங்களில் சமூக விரோத சக்திகள் புகுந்து விட்டதாக முதலாக ஊடகத்திற்கு வந்து சொன்னவர் ஆதி. ஆதியோட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் அதற்கு பிறகு அந்த போராட்டங்களினுடைய ஒட்டுமொத்த பார்வையுமே மாற ஆரம்பிக்குது. அப்போது ஆதி தான் இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரிகர் பாயிண்ட். அவர் தான் சொல்கிறாரு, மெயின் ஃபோக்கஸை தாண்டி வேறு சில ஃபோக்கஸ் இருக்குது, சமூக விரோதிகள் இருக்காங்க. அப்போது உங்கள் வாய்ஸ் தான் இந்த ப்ரொட்டஸ்ட் இப்படி முடிஞ்சதுக்கு காரணம்னு சொன்னால் நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் சொல்லி சேராத கூட்டம், நான் சொல்லி குழம்பவோ இல்லை கலையவோ கிடையாது. ஏன்னா இது எனக்காக கூடின கூட்டம் இல்லை. நான் தொடர்ந்து இந்த போராட்டத்தை பற்றி கருத்து தெரிவிச்சுட்டே தான் இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு கருத்து தான் அது. அதாவதுங்க, ஜல்லிக்கட்டுக்காக போராடுறோம் நிறைய மாணவர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து செப்பரேட்டிஸ்ட் தமிழ்நாடு, தனி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை, இந்த மாதிரி சில விஷயங்கள் வரப்ப அது வந்து
நம்மளோட நேஷனல் இன்டெகிரிட்டிக்கு எதிரான ஒரு விஷயம். ஸோ அதை தான் வந்து நான் தப்புங்கிறேன். இத்துடன் நியூஸ் 7 தமிழின் என் தமிழ்நாடு செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது.